நாம் எல்லோரும் மிகவும் கவலையான பயங்கரமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு பயம், அச்சம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு தெரியாத ஒரு சூழல். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனைகளை தாரது மனிதன் அவனின் பக்கம் திரும்புவதற்காக. மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள், சிக்கல்கள், துன்பம், மன நெருக்கடி, இப்படியான காரியங்களுக்கு மிக அழகான ஒரு இபாதத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில விட்ட மிக பெரும் ஒரு இபாதத்தான் இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாருடைய பெருமதியை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் சோதனைகளுக்கு அகப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியை அடைந்த போது அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, இஸ்திக்ஃபார் செய்யும்படி அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். ஒவ்வொரு இபாதத்தும் முடிந்ததற்கு பின்னால் நாங்கள் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மக்பராவுக்கு சென்று முஸ்லிம்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹுடைய தூதர் மையவாடிக்கு போனால் சஹாபாக்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால், மரணித்து விட்டால் கபரில் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் பெற்றோர்களுடைய தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அப்போது கபரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வானவர்களை பார்த்து கேட்பார்கள், எங்களுடைய தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த பெற்றோர்களுக்கு சொல்லப்படும், உங்களுடைய பிள்ளைகள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், அதனால் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. கண்ணியமான சங்கியான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபார் என்பது சாதாரணமான ஒரு இபாதத் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்வாரோ, தொடர்ச்சியாக செய்து வருவாரோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி, மனக்கவலை, சிக்கல்களை அல்லாஹ் போக்கி விடுகிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவருக்கு நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை, நிம்மதியை கொடுக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியமான சங்க அன்பான சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் செய்தால் என்ன கிடைக்கும்? இஸ்திக்ஃபாருடைய பெருமதி என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சமூகம் வறுமையால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குழந்தை பாக்கியம் கிடையாது, மழை கிடையாது, பஞ்சம், வறுமை. இப்படியான நிலையில் அல்லாஹ் ஒரு இபாதத்தை சொல்லிக் கொடுக்கிறான். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கடன் தொல்லை தீர வேண்டுமா? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை தேவையா? உங்களுக்கு மழை தேவையா? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த இபாதத் ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மீண்டதை அல்லாஹ் இழந்ததை மீட்டி தருவான். நாங்கள் எல்லோரும் யோசிக்கிறோம், இந்த நாட்டில் 30 வருடம் யுத்தத்துக்கு பின்னால் 10 வருடம் நிம்மதியாக வாழ்ந்தோம், அந்த நிம்மதியை இழந்திருக்கிறோம். அல்லாஹ் ஒரு இபாதத்தை சொல்லித்தாரான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வயுக்தி குல்லதி ஃபத்லின் ஃபதுலா, இழந்ததை விட அதாவது பல மடங்கு மீண்டும் நல்லதை நான் உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி செய்கிறான். அதே மாதிரி இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் உடலில் சக்தியை ஏற்படுத்துகிறான். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக லௌலா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். மிக அழகான ஒரு சம்பவம். ஒரு தடவை இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் கலையில் மிக பெரும் மாமேதை, அதாவது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த மிக பெரும் ஒரு தாபியின் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஒரு தடவை இரவு நேரம் ஒரு பள்ளிக்கு வருகிறார்கள் தங்குவதற்காக. ஆனால் பள்ளியில் அவருக்கு தங்குவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் வெளியில் இருந்த ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாலிபர், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்று அவருக்கு தெரியாது, அவர் அந்த வயதாளியை, மூத்த மனிதனை தன்னுடைய ஹோட்டலுக்கு அழைத்து சென்று, தன்னுடைய கடைக்கு அழைத்து சென்று, நீங்கள் இந்த இடத்தில் தங்குங்க என்று சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த கடையில் இருக்கக்கூடிய இந்த வாலிபர் இரவு முழுவதும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறாரு.
இந்த இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய இபாதத்துடைய அமைப்பை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. மறுநாள் காலையில கேட்கிறாங்க, இரவு முழுவதும் நீ இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறியே? அவர் சொன்னார், நான் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நான் இரவில் தூங்கும் போது இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு தான் தூங்குவேன். அப்ப இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறாங்க, இஸ்திக்ஃபார் மூலமாக நீ எதை அடைந்திருக்கிறாய்? அவர்கள் சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் மூலமாக என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் இப்பொழுது தொடர்ச்சியாக இஸ்திக்ஃபார் செய்வதனுடைய நோக்கம் இந்த வாழ்நாளில் ஒரு முறையாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை கண்ணால் காண வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தீனுக்கு நிறைய தியாகம் செய்திருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை மௌத்துக்கு முன்னால் கண்ணால் காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உடனே இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய இஸ்திக்ஃபார் தான் என்ன இந்த இடத்துக்கு அல்லாஹ் அழைத்து வர செய்தால் நான் தான் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70-100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் தூங்குவதற்கு முன்னால் 1000 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பல வகையான இஸ்திக்ஃபார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லா இஸ்திக்ஃபாருடைய சய்யிதுல் இஸ்திக்ஃபார், தலைமையான இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இதுதான் இஸ்திக்ஃபாரிலே ஆக சிறந்த இஸ்திக்ஃபார். நீங்க உங்களோட போன்ல சையதுல் இஸ்திக்ஃபார் என்று அடித்தா இந்த இஸ்திக்ஃபார் வரும். இந்த இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதுங்க. அதோட அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக ஓதி வந்த ஒரு இஸ்திக்ஃபார் தான் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக ஓதியிருக்கிறாங்க. எல்லா இஸ்திக்ஃபாரும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதும் இஸ்திக்ஃபார் தான், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்பதும் இஸ்திக்ஃபார் தான், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து என்று வரக்கூடிய துஆவும் இஸ்திக்ஃபார் தான். இன்றைய நாள் நாங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தவறுகளை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் அவன் விரும்பக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்து அவனுடைய அன்பை, அவனுடைய ரஹ்மத்தை, எங்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை போக்கக்கூடிய இந்த இபாதத்தை செய்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக மாறுவோம். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம்.